வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். பழைய பொற்கால தமிழ் திரைப்பட பாடல்களில் கவிஞர்களின் கவிநயம், சொல்லாடல், அவர்களுடைய கற்பனை திறன் இவற்றை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மன்னாதி மன்னன். பாடியவர்கள் டி.எம். சௌந்தரராஜன். படம் வெளிவந்த ஆண்டு 1960. படத்தில் நடித்திருக்கும் நட்சத்திரங்கள் எம்ஜிஆர், பத்மினி. பாடலாசிரியர் கவிஞர் கண்ணதாசன். இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பாடல் வரிகளுக்குள் செல்லலாம். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா. கனக விஜயரின் முடிதலை நெறித்து கல்லினை வைத்தான் சேரமகன், இமயவரம்பினில் மீன்கொடி ஏற்றி இசைபட வாழ்ந்தான் பாண்டியனே. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. கருவினில் வளரும் மழலையின் உடலில் தைரியம் வளர்த்தாள் தமிழன்னை, களங்கம் பிறந்தால் பெற்றவர் மானம் காத்திட வருவாள் அவன் பிள்ளை. வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார், மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தனிலே நிற்கின்றார். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. இந்த படம் 1960 வெளியாகி வெற்றியை பெற்ற திரைப்படம். ஒரு மன்னர் காலத்து கதை அம்சத்தை கொண்ட திரைப்படம். எம்ஜிஆர், பத்மினி இந்த படத்தில் சிறப்பாக தங்கள் திறமையை வெளிப்படுத்தி நடித்திருப்பார்கள். பாடல் வரிகளை சற்று விரிவாக பார்க்கலாம். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா. அச்சம் என்பது திராவிடனுக்கு, அதுவும் தமிழனுக்கு உடமையடா என்கிறார் கவிஞர். அவருடைய சொத்து என்கிறார். அச்சம் என்பது மடமை என்று, தமிழருக்கு அது சொத்து என்று கூறுகிறார். ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா. 6 வயதிலும் சாவு ஏற்படுகிறது, 100 வயதிலும் சாவு ஏற்படுகிறது. தமிழ் தாயகத்தை காப்பது நமது கடமையாகும். கனக விஜயரின் முடிதனை நெறித்து கல்லினை வைத்தான் சேரமகன். கனக விஜயன் என்ற 2 மன்னர்களை தோற்கடித்து வடக்கில் இருந்து சேரன் செங்குட்டுவன் கல்லினை வைத்து சுமக்க வைத்து இங்கு கொண்டு வந்து அவற்றை சிலையாக வடித்தான் சேரன் செங்குட்டுவன். இமய வரம்பினில் மீன்கொடி ஏற்றி இசைபட வாழ்ந்தான் பாண்டியனே. மாரவர்மன் சுந்தரபாண்டியன் இமயமலை வரை சென்று இடையில் இருந்த அரசர்களை எல்லாம் வெற்றி கொண்டு அங்கு கொண்டு போய் நமது பாண்டிய கொடியான மீன்கொடியை ஏற்றி வெற்றி கொடி நாட்டினான். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. நம்முடைய சுதந்திரம் பறிக்கப்படும் போது நாம் கவனமுடன் செயல்பட வேண்டிய காலம் இது. ராஜேந்திர சோழன் கங்கை, கடாரம் போன்ற நாடுகளை கடல் கடந்து சென்று வெற்றி பெற்ற தமிழன். கருவினில் வளரும் மழலையின் உடலில் தைரியம் வளர்ப்பாள் தமிழன்னை. கருவினில் வளர்கின்ற குழந்தைக்கே கூட தைரியத்தை சொல்லி சொல்லி ஊட்டி ஊட்டி வளர்ப்பாள் தமிழ் பெண். களங்கம் பிறந்தால் பெற்றவர் மானம் காத்திட எழுவான் அவன் பிள்ளை.
நாட்டுக்கோ மக்களுக்கோ தாய்க்கோ களங்கம் நினைத்தால் மானம் காத்திட எழுவான் அவன் பிள்ளை. வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார்? கோடிக்கணக்கான மக்கள் பிறக்கிறார்கள் இறக்கிறார்கள், ஆனாலும் மக்களில் மனதில் நிற்பவர்கள் யார் யார்? மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தனிலே நிற்கின்றார். மாபெரும் வீரர்கள் நாட்டை காப்பவர்கள், மொழியை காப்பவர்கள், இனத்தை காப்பவர்கள், மக்களை காப்பவர்கள் மக்களின் மனதில் நிற்கின்றார்கள். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா. அற்புதமான பாடல் வரிகளை கொடுத்திருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன். அதற்கு அருமையாக இசையமைத்திருக்கிறார் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள். டி.எம். சௌந்தரராஜனின் கணீர் குரலில் வெளியான அற்புதமான பாடல் இது. இன்றும் இருந்துகின்ற விதமாக அன்றே பாடல்களை எழுதி கொடுத்திருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன்.